வெல்கம் டு சந்திரோமேக்ஸ். நம்ம இந்த வீடியோல லாஸ்ட் இயர் SSC GDல கேட்ட vocabulary தான் பார்க்க போறோம். vocabulary அப்படினாலே synonyms, antonyms, idioms and phrases, one word substitution, spelling இது எல்லாமே கவர் ஆயிடும். இந்த மாதிரி நம்ம ஒரு 6 வீடியோஸ் போட்டிருக்கோம். அது பார்க்காதவங்க பாத்துருங்க சரியா. அது மாதிரி லாஸ்ட் வீடியோல ஒரு கொஸ்டின் உங்களை சால்வ் பண்ண சொல்லியிருந்தேன். அது எப்படி வந்துச்சுன்னு பார்த்துட்டு பாக்கி கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இதான் அந்த கொஸ்டின். பாருங்க, select the most appropriate antonym of a word given in the bracket to fill in the blank. ஓகேவா? இந்த frugality அப்படின்னு இருக்கு இல்லையா, இதோட ஆண்டனம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த frugality-யோட ஆப்போசிட் வார்த்தை எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நமக்கு தெரியல அப்படின்னா இந்த fill up கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து எந்த மாதிரி வார்த்தை வர வாய்ப்பு இருக்கு, இந்த 4 ஆப்ஷன்ல எது வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? பாருங்க, frugality அப்படின்னாலே என்ன, ரொம்ப சிக்கனமா இருக்கும் இல்லையா, ரொம்ப கஞ்சத்தனமா இருக்கிறது, சிக்கனமா இருக்கிறது தான் நம்ம frugality அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஷன்ஸ் பாருங்க, லக்ஸரி, ஸ்பேர், அசிஸ்ட், ஈஸ். ஃபர்ஸ்ட் லக்ஸரி லைஃப் அப்படின்னா ரொம்ப ஆடம்பரமான வாழ்க்கை. லக்ஸரி அப்படின்னாலே ரொம்ப ஆடம்பரமா இருக்கிறது. frugality-க்கு என்ன பார்த்தோம், சிக்கனமா இருக்கிறது, காசை கம்மியா செலவு பண்றது. லக்ஸரிக்கு ரொம்ப அதிகமா செலவு பண்றது. இது ரெண்டும் அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு, எதிர்ச்சொல்லா இருக்கு. நமக்கும் அதான் கேட்டிருக்காங்க, ஆண்டனம் தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான். மற்ற ஆப்ஷன்ஸ் பார்த்துடலாமா? மற்ற ஆப்ஷன்ஸோட மீனிங் பாருங்க, ஸ்பேர், அசிஸ்ட், ஈஸ். ஃபர்ஸ்ட் ஸ்பேர் பார்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, நமக்கு பைக்கு காருக்குலாம் ஸ்பேர் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பேர் அப்படின்னா உதிரி பாகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் ஸ்பேர். அப்புறம் அசிஸ்டன்ட் சொல்லுவோம் இல்லையா, அசிஸ்டன்ட்னாலே நமக்கு ஹெல்ப் பண்றவங்கள அசிஸ்டன்ட். அப்ப அசிஸ்ட்னாலும் அதே தான், உதவி பண்றது தான் அசிஸ்ட். அப்புறம் ஈஸை வந்து நீங்க ஈஸின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியா இருக்கு அதுதான் ஈஸோ. ஈஸ்னா ரொம்ப எளிமையா இருக்கிறது ஈஸ். ஓகேவா? இந்த அசிஸ்டன்ட் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியான வார்த்தை தான். இதுக்கும் இந்த frugality-க்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. லக்ஸரி தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? இப்ப அடுத்த பார்க்கலாமா? செகண்ட் கொஸ்டின் பாருங்க, select the most appropriate meaning of an given idiom. இந்த இடியமோட மீனிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. hang in there இதான் அந்த இடியம். இதோட மீனிங் என்ன? 4 ஆப்ஷன்ல 4 மீனிங் கொடுத்திருக்காங்க. இதுல எது கரெக்டான மீனிங் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் hang in there அப்படின்னா hang இது கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. ஹேங்க்னாலே இது வந்து நம்ம தமிழ்ல சொல்லுவோம், அதையே புடிச்சிட்டு தொங்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஏதாவது ஒரு விஷயம் நம்ம வீட்டுல வாங்கி கேட்கவோ ஏதாவது எங்கேயா போகணும்னு சொன்னானா அதுக்குதான் ஒத்துக்க மாட்டேன், அதையே புடிச்சிட்டு தொங்காத, இந்த வார்த்தையை நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். எப்போ அவங்க இதை சொல்லுவாங்க, அதையே புடிச்சிட்டு தொங்காதன்னு எப்போ சொல்லுவாங்க, நம்ம ஒரு விஷயத்த விடாம ரொம்ப அடம் புடிச்சிட்டு அதையே கேட்டுட்டே இருக்கும்போதுதான் அதையே புடிச்சிட்டு தொங்காத அப்படின்னு சொல்லுவோம். அதே தான் ஹேங் இன் தேர்னா அதான். ஓகேவா? அதையே புடிச்சிட்டு தொங்குறது அப்படின்னு, அதாவது நம்ம அந்த டிசிஷன்ல இருந்து மாறாம இருக்கிறோம், இதை வந்து விட்டு கொடுக்காம இருக்கும்போதுதான் எல்லாரும் இந்த வார்த்தையே சொல்லுவாங்க. அப்போ ஹேங் இன் தேர் அப்படின்னாலே நம்ம விடாம இருக்கிறது. ஓகேவா? ஏதோ ஒரு விஷயத்த விடாம இருக்கிறது. இங்க பாருங்க, வைஸ் டிசிஷன், ஓவர் கமிங் ஜாய், டோன்ட் ரேக் அப் அ கான்ட்ரோவர்சி, டோன்ட் கிவ் அப்னா கை விடுறது, டோன்ட் கிவ் அப்னா கை விடாம இருக்கிறது. அததான் பார்த்தோம். ஹேங் இன் தேர்னா டோன்ட் கிவ் அப், ஏதோ ஒரு விஷயத்த நம்ம கை விடாம அப்படியே யார் என்ன சொன்னாலும் கை விடாம இருக்கிறோம் இல்லையா. இப்ப ஹேங் இன் தேர்னா டோன்ட் கிவ் அப். ஓகேவா? அடுத்த பார்க்கலாமா? தேர்ட் கொஸ்டின் பாருங்க, select the most appropriate antonym of a given word. இதுல வந்து ஆண்டனம் கேட்டிருக்காங்க, எதிர்ச்சொல். டிரான்சியன்டோட ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டிரான்சியன்னா என்ன? டிரான்சியன்னாலும் டெம்பரரினாலும் ஒண்ணுதான். டெம்பரரின்ற வேர்ட் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. டிரான்சியன் டெம்பரரி எல்லாம் ஒரே மீனிங் தான். ஓகேவா? ரொம்ப தற்காலிகமான அப்படின்னு சொல்லுவோம்ல, இப்போதைக்கு இருக்கு, எப்பவுமே லைஃப் லாங் இருக்குமான்னா தெரியாது. டெம்பரரி கொஞ்ச காலத்துக்கு இருக்கிறது தான் இந்த டிரான்சியன். கொஞ்ச நாளுக்கு கொஞ்ச காலத்துக்கு மட்டுமே இருக்கிறது டிரான்சியன், எப்பவுமே வாழ்நாள் ஃபுல்லா இருக்காது, அதுதான் டிரான்சியன். இப்போ இதோட ஆப்போசிட் கேட்டிருக்காங்க, ஆண்டனம் கேட்டிருக்காங்க. அப்ப என்னது, வாழ்நாள் ஃபுல்லா இருக்கணும். ரைட்டா? இப்ப பாருங்க, டெலிகேட், பெரிஷபிள், டெம்பரரி, பெர்மனன்ட். இந்த டெம்பரரிங்கிற வேர்டு இங்க இருக்கு இல்லையா, இதுதான் இதோட ஸ்ட்ரைட்டான மீனிங். ஓகேவா? இங்க சினானிம்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா, மீனிங்ஸ் கேட்டிருந்தா டெம்பரரியா மார்க் பண்ணிருக்கலாம். ஆனா இங்க ஆண்டனிம்ஸ் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க, அப்ப டெம்பரரி வராது. இது பாருங்க, பெர்மனன்ட். பெர்மனன்ட்னா நிரந்தரமா இருக்கிறது. டிரான்சியன் என்ன பார்த்தோம், அது வந்து கொஞ்ச காலத்துக்கு தான் இருக்கும்னு பார்த்தோம். பெர்மனன்ட்னா எப்பவுமே இருக்கும். அப்ப இதுதான் பெர்ஃபெக்டான ஆப்போசிட். டிரான்சியன்டோட ஆப்போசிட் பெர்மனன்ட். மத்த 2 ஆப்ஷன் பாருங்க, டெலிகேட், பெரிஷபிள். டெலிகேட் அப்படின்னா ரொம்ப மென்மையா இருக்கிறது, எப்போ போட்டாலும் உடஞ்சிரும் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, கீழே போட்டா உடையிற மாதிரி ரொம்ப மென்மையா இருக்கிறது டெலிகேட். அது மாதிரி பெரிஷபிள்னாலும் அதேதான், சீக்கிரமா அழிஞ்சு போகக்கூடியதான் நம்ம பெரிஷபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஈஸியா வந்து டேமேஜ் ஆயிரும், அழிஞ்சிரும் அப்படின்னா பெரிஷபிள். ஓகேவா? அடுத்த பார்க்கலாமா? ஃபோர்த் கொஸ்டின். ஃபோர்த் பாருங்க, select the most appropriate antonym of a given word. இங்கே அதேதான், ஆப்போசிட் வார்த்தை என்னன்னு கேட்டிருக்காங்க. கான்பிடென்டா இருக்கிறோம்னாலே ரொம்ப நம்பிக்கையா இருக்கிறோம், எந்த ஒரு பயமும் இல்லாம ரொம்ப நம்பிக்கையா இருக்கிறது. ரைட்டா? ஆப்ஷன்ஸ் பாருங்க, கோவர்ட்லினா ரொம்ப கோலத்தனமா இருக்குது. கோலத்தனம்னா பயம், ரொம்ப பயப்படுறது, எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறது. கான்பிடென்ட்டுக்கு பயப்படாம இருக்கிறது. கோவர்ட்லினா
ரொம்ப பயப்படுறது, அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல நமக்கு ஆன்சர் இருக்கு. எதுக்கும் மத்த ஆப்ஷன்ஸ் பார்க்கலாமா? அன்டாண்டட். அன்டாண்டட்னா பயம் இல்லாம இருக்குது. அதேதான் கான்பிடென்ட்னாலும் அன்டாண்டட்னாலும் கிட்டத்தட்ட ஒரே மீனிங். இங்க வந்து சினானிம் கேட்கல. சினானிம் கேட்டிருந்தா மீனிங் ஒரே மீனிங் சொல்லி இதை மார்க் பண்ணிக்கலாம். ஆனா இங்க வந்து ஆண்டனிம் கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் 2 வராது. அடுத்த பாருங்க போல்டு. நல்லா போல்டா இருக்கிறதுனா தைரியமா இருக்குது, அதுவும் வராது. கேர் ஃப்ரீ. கேர் ஃப்ரீனா கவலை இல்லாம இருக்குது, எந்த கவலையுமே இல்லாம எதையுமே கேர் பண்ணாம இருக்கிறாங்க அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் கவலை இல்லாம இருக்குது. நமக்கு ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. இப்ப கோவர்ட்லி தான் கரெக்டா இருக்கும். கோவர்ட்லினா கோலத்தனமா இருக்குது. கான்பிடென்ட்னா ரொம்ப தைரியமா நம்பிக்கையோட இருக்குது. ஓகேவா? ஃபோர்த் கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 1. அடுத்த பார்க்கலாமா? ஃபிஃப்த் கொஸ்டின். ஃபிஃப்த் பாருங்க, செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் மீனிங் ஆஃப் அன் கிவன் இடியம். இந்த இடியமோட மீனிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. டு புட் அ ஸ்போக் இன் ஒன் ஸ்வீட். ஓகேவா? டு புட் அ ஸ்போக் இன் ஒன் ஸ்வீட். இந்த இடியமோட அர்த்தம் என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே ஒரு பிளான் இருக்கும். நம்ம லைஃப்ல இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு ஒரு பிளான் இருக்கும். அது மாதிரி அந்த பிளானை செய்ய விடாம கொஞ்சம் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை தடுக்கிறதுக்கு அந்த பிளான் வந்து பெர்ஃபெக்டா போகாம அதை செய்ய விடாம பண்றதுக்குன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து நம்மள செய்ய விடாம பண்றதுதான் டு புட் அ ஸ்போக் இன் ஒன்ஸ் வீல் அப்படிங்கறதோட அர்த்தம். இந்த இடியமோட அர்த்தம் பாருங்க. டு thwart someone in execution of one's design. இல்ல thwart அப்படின்னு கொடுத்திருக்காங்களா, thwart அப்படின்னு கொடுத்திருக்காங்களா. thwart அப்படின்னா வந்து முறியடிக்கிறதுன்னு சொல்லலாம். இது வந்து ஏதோ ஒரு பிளானை முறியடிக்கிறாங்க. நம்ம எக்ஸிகியூஷன் ஆஃப் ஒன்ஸ் டிசைன், நம்ம ஒண்ணு பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம், அதை நடைமுறைப்படுத்துவோம். அப்புறம் thwart அப்படின்னா அதை வந்து முறியடிக்கிறது, அதை முறியடிக்கிறது. அப்ப இதுதான் நம்மளோட ஆன்சர். ஃபிஃப்த் கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 1. டு புட் அ ஸ்போக் இன் ஒன்ஸ் வீல். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த பார்க்கலாமா? சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்க. செலக்ட் த இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட். இந்த 4 ஆப்ஷன்ல ஏதோ ஒரு ஆப்ஷனோட ஸ்பெல்லிங் மட்டும் தப்பா இருக்கு. அது என்னன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, நெசசிட்டி, வெதர், நாலேஜ், மாடஸ்ட். நெசசிட்டி, இதுல பாருங்க நெசசிட்டியோட ஸ்பெல்லிங் தான் தப்பு. இதுல என்ன வரும்னா NECESS வரும், 2 S வரும். ஓகேவா? இங்க ஒரு S தான் கொடுத்திருக்காங்க, அதான் தப்பு. ஓகேவா? நெசசிட்டி இந்த மாதிரி 2 வரும்னு படிச்சு வச்சுக்கோங்க. 2ஆ பிரியுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெசசிட்டி. ஓகேவா? 2 S வரும், இங்க தப்பா கொடுத்திருக்காங்க. ஓகேவா? நெசசிட்டினாலே ஏதோ தேவைன்னு அர்த்தம். இதான் அப்ப நம்மளோட ஆன்சரா இருக்கும். ஏன்னா இன்கரெக்ட்லி தப்பான ஸ்பெல்லிங் தான் மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. மத்த ஆப்ஷன்ஸ் பாருங்க. வெதர், நாலேஜ், மாடஸ்ட். வெதர்னா வானிலை தெரியும் இல்லையா, நாலேஜ்னா நமக்கு அறிவு, மாடஸ்ட்னா ரொம்ப ஹம்பிளா இருப்பாங்க இல்லையா, சாதாரணமா நடந்துப்பாங்க, ஒரு பெரிய இடத்துல இருந்துட்டு சாதாரணமா நடந்துக்கிறது மாடஸ்ட். ஓகேவா? ஆன்சர் வந்து நெசசிட்டி தான் நம்மளோட ஆன்சர். கரெக்டான ஸ்பெல்லிங் வந்து 2 S வரும். அடுத்த பார்க்கலாம். செவன்த் கொஸ்டின் பாருங்க. செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் சினானிம் ஆஃப் அன் அண்டர்லைன் வேர்ட் இன் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். இல்ல அண்டர்லைன் வேர்ட் வந்து லிபர்ட்டி. இந்த லிபர்ட்டியோட சினானிம் என்னன்னு கேட்டிருக்காங்க. மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட், ஒன் ஷுட் என்ஜாய் லிபர்ட்டி வித் டியூட்டிஸ் இன் மைண்ட். இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸா கொடுத்துட்டாங்க. நமக்கு லிபர்ட்டியோட மீனிங் தெரியலன்னா இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணி என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். இப்போ லிபர்ட்டி அப்படின்னா என்ன? லிபர்ட்டினாலே ரொம்ப சுதந்திரமா இருக்கிறது, ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறது தான் நம்ம லிபர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். யாருமே நம்மள கட்டுப்பாடுல வைக்காம நம்ம பாட்டுக்கு இருக்கிறது தான் லிபர்ட்டி, ஃப்ரீடமா இருக்குது. ஓகேவா? ஆப்ஷன்ஸ் பாருங்க. மீல்னா என்னது? நம்ம சாப்பாடை சொல்லுவோம். மீல்ஸ் சாப்பிடுறீங்களா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மீல்ஸ்னா சாப்பாடு. அப்புறம் டெமோக்ரஸினா என்னது? ஜனநாயக நாடுன்னு சொல்லுவோம் இல்லையா, டெமோக்ரஸி. அப்புறம் ஸ்டாச்சுங்கிறது சிலையை சொல்றது, ஏதோ ஒரு சிலையை சொல்றது. ஃப்ரீடம்னா ரொம்ப சுதந்திரமா இருக்குது. லிபர்ட்டிக்கும் அதே தான் பார்த்தோம், சுதந்திரமா இருக்குது. ஃப்ரீடம்னாலும் அதே தான். நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4. செவன்த் கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 4. லிபர்ட்டினாலும் ஃப்ரீடம்னாலும் ஒரே மீனிங் தான், ரொம்ப சுதந்திரமா ஃப்ரீயா இருக்குது. அடுத்து பார்க்கலாமா? 8th கொஸ்டின். 8 பாருங்க. செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்டனம் ஆஃப் அ கிவன் வேர்ட். இங்க வந்து ஆன்டனம் கேட்டிருக்காங்க. சிக்னிஃபிகண்டோட ஆன்டனம் ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிக்னிஃபிகண்ட் அப்படின்னாலே என்னது? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றதுக்கு சிக்னிஃபிகண்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஷன்ஸ் பாருங்க. ப்ராமினன்ட்னாலும் அதே தான், ரொம்ப முக்கியமா இருக்குது. சிக்னிஃபிகண்ட், ப்ராமினன்ட்லாம் கிட்டத்தட்ட ஒரே மீனிங் தான். இப்போ நமக்கு ஆன்டனம்ஸ் கேட்டிருக்காங்க, ஆப்போசிட் எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க, ஒரே மீனிங் வந்து கேட்கல. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது, எலிமினேட் பண்ணிடலாம். செகண்ட் ஆப்ஷன் பாருங்க. ஐடில் அப்படின்னா ஒரு ஆக்டிவா இல்லாம, சுறுசுறுப்பா இல்லாம, அப்படி மந்தமா இருக்கிறத நம்ம ஐடியல்னு சொல்லலாம். இன்னொரு ஐடியல்னு ஒண்ணு உண்டு, அது வந்து பெர்ஃபெக்டா, இந்த ஐடியாலுக்கு வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கிறத ஐடியல்னு சொல்லுவோம். இது வந்து ரொம்ப சுறுசுறுப்பு இல்லாம அந்த மாதிரி இருக்கிறது, லேசியா இருக்கிறத ஐடியல், ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கிறத நம்ம ஐடியல்னு சொல்லலாம். அடுத்த பாருங்க. டிஸ்டிங் அப்படின்னாலே இது வந்து வேறுபாடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் டிஸ்டிங், வித்தியாசமா இருக்கிறது. அப்புறம் பாருங்க பால்ட்ரிங்கிறத ரொம்ப சில்லி மேட்டரை சொல்றது, அதாவது தேவையில்லாத ஒரு விஷயத்த சொல்றதுதான் பால்ட்ரி. அது வந்து அவ்வளோ இம்பார்ட்டனே இல்ல, ரொம்ப டம்மியான ஒரு மேட்டர் அப்படின்னா நம்ம பால்ட்ரி அப்படின்னு சொல்லலாம், ஒரு சின்ன விஷயத்த சொல்றது. சிக்னிஃபிகண்ட்க்கு என்ன பார்த்தோம்? ரொம்ப முக்கியமானது, ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு விஷயத்த சிக்னிஃபிகண்ட்னு சொல்லுவோம். இதே பால்ட்ரிங்கிறது ரொம்ப
சின்ன விஷயத்த சொல்றது. அப்ப ஆண்டனம் கேட்டிருக்காங்க, எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. இது ரெண்டும் அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. சிக்னிபிகண்டோட ஆப்போசிட் தான் பல்ட். அடுத்து பார்க்கலாமா? 9th கொஸ்டின். 9th பாருங்க, செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் சினானிம் ஆஃப் அ கிவன் வேர்ட். இது வந்து சினானிம் கேட்டிருக்காங்க, அதாவது மீனிங் கேட்டிருக்காங்க. அகஸ்டோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க, மிஸ்டிஃபைட், இன்ஸ்பயர்ட், பாசிஃபைட், ஹாரிஃபைட். எல்லாம் ஐஇடினே வருது இல்லையா? ஃபர்ஸ்ட் இந்த அகஸ்ட்னா என்ன? அகஸ்ட் அப்படின்னாலே வந்துட்டு ரொம்ப பயப்படுறது, ரொம்ப ஒரு பயத்துல இருக்கிறது அகஸ்ட். ரொம்ப திகிலா இருக்கும் இல்லையா? அததான் அகஸ்ட்னு சொல்லுவோம். மீனிங் பாருங்க, மிஸ்டிஃபைட். மிஸ்டிஃபைட் அப்படின்னா என்னது? மிஸ்ட்ரின்னு சொல்லுவோம். மிஸ்ட்ரினா மர்மம். கேட்டா மிஸ்டிஃபைடும் அதேதான், மர்மமா இருக்கிறது, என்னன்னு தெரியாம ஒரு குழப்பத்திலே இருக்கிறது மிஸ்டிஃபைட். இன்ஸ்பயர். இன்ஸ்பயர் பண்றாங்கன்னா, ஒருத்தங்க நம்மள இன்ஸ்பயர் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம அவங்கள பார்த்து அவங்க செய்யறதே நம்ம செய்வோம். அவங்கள நமக்கு ரொம்ப பிடிச்சு அதை நம்ம திருப்பி செய்வோம். அது இன்ஸ்பயர். அதுக்கும் இது அகஸ்டுக்கும் சம்பந்தம் இல்லை. பாசிஃபைட் பாருங்க, பாசிஃபைட்னா அமைதியா இருக்கு, அதுவும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. இது வந்து அகஸ்ட் என்ன பார்த்தோம்? ரொம்ப பயப்படுறது, ரொம்ப திகில் உணர்வோட இருக்கிறதா அகஸ்ட்னு பார்த்தோம். அப்பவே பாசிஃபைட் வராது. அப்புறம் பாருங்க ஹாரிஃபைட். நம்ம வந்து பிலிம் பார்க்கும்போது சினிமால பார்ப்போம் இல்லையா? ஹாரர் பிலிம்னு பார்ப்போம், ஹாரர் சினிமா அப்படின்னு பார்ப்போம் இல்லையா? பேய் படத்துக்கெல்லாம் நம்ம இதை சொல்லுவோம், அதாவது திகிலா இருக்கிற படத்துக்கெல்லாம் ஹாரர் அப்படின்னு சொல்லுவோம். அகஸ்டும் ஹாரிஃபைடும் ஒரே மீனிங் தான். ஓகேவா? ரொம்ப திகில் உணர்வோட நம்ம ஒரு பயத்திலேயே பாக்குறது. ஓகே, அகஸ்டும் ஹாரிஃபைடும் ஒரே மீனிங், மத்ததெல்லாம் வராது. ஓகே, அடுத்த பார்க்கலாமா? 10th கொஸ்டின். 10th பாருங்க, இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட். 4 எண்ணத்துல ஏதோ ஒன்னோட ஸ்பெல்லிங் மட்டும் தப்பா இருக்கு, அது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பாருங்க, லேமன், லைசன்ஸ், ஜகல், எக்ஸ்க்ளூசிவ். ஃபர்ஸ்ட் லேமன்னா என்ன? லேமன்னா புலம்பிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? அதான் லேமன்ட்னு சொல்லுவோம். எதையாச்சும் புலம்பிக்கிட்டே இருக்குது. இதோட ஸ்பெல்லிங் கரெக்ட் தான். மென்டல் லாமெண்ட் கரெக்டா தான் இருக்கு. அடுத்து பாருங்க லைசன்ஸ். லைசன்ஸ் தெரியுங்களா? டிரைவிங் லைசன்ஸ் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஓட்டுநர் உரிமம். அந்த மாதிரி லைசன்ஸ் ஏதோ ஒரு உரிமத்தை சொல்றது. இதோட ஸ்பெல்லிங்கும் கரெக்ட் தான். சென்ஸ், லைசன்ஸ். ஜகுல். ஜகுல்ங்கிறது என்னது? இது வந்து ஏமாத்துவாங்க இல்லையா? அது வந்து நம்ம ஜகுல் அப்படின்னு சொல்லலாம். நிறைய தில்லாலங்கடி வேலை பாக்குறத ஜகுல், ஒரு ஏமாத்துற வித்த அப்படின்னு சொல்லலாம், ஜகுல். அப்புறம் பாருங்க, அதோட ஸ்பெல்லிங்கும் கரெக்ட். இந்த 3க்கும் ஸ்பெல்லிங் கரெக்டா தான் இருக்கு. எக்ஸ்க்ளூசிவ், இதோட ஸ்பெல்லிங் தான் தப்பா இருக்கு. EXC வரும். இங்க கே இருக்கிற இடத்துல சி வந்திருக்கணும், அதுதான் இங்க இருக்கிற தப்பான ஸ்பெல்லிங். ஓகேவா? இதுல வந்து கே கொடுத்திருக்காங்க, இந்த இடத்துல சி வரும். மத்த எல்லாத்தோட ஸ்பெல்லிங்கும் கரெக்ட் தான். ஓகே, அப்ப ஆன்சர் ஆப்ஷன் 4. அடுத்த பாருங்க 11th கொஸ்டின். செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் மீனிங் ஆஃப் அன் கிவன் இடியம். இங்க ஒரு இடியம் கொடுத்திருக்காங்க, அந்த இடியமோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. லூஸ் யுவர் மார்பிள்ஸ். லூஸ் யுவர் மார்பிள்ஸ், இதுதான் இடியம். இதோட மீனிங் டு லாஸ் த வெயிட், டு waste the resource, to become insane, to be hopeful அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் loss your marbles அப்படின்னா என்ன? இது வந்து என்னன்னா, இதோட அர்த்தம் என்னன்னா, பைத்தியக்காரன் மாதிரி நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம்ல. நல்லாதான் இருந்தா திடீர்னு பைத்தியக்காரன் மாதிரி நடந்துக்கிறான் அப்படின்னா நம்ம இந்த இடியம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏதோ ஆயிடுச்சு, நல்லா இருந்த மனுஷனுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னா நம்ம இந்த இடியமை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஷன்ஸ் பாருங்க, டு லாஸ் த வெல்த்னு கொடுத்திருக்காங்க, செல்வத்தை இழக்கிறது, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. டு வேஸ்ட் த ரிசோர்ஸ், வேஸ்ட் பண்றது. டு பிகேம் இன்சேன். இன்சேன் அப்படின்னாலும் இதை கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோஸ்லயும் பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இன்சேன்னாலே அதேதான், பைத்தியம் மாதிரி நடந்துக்கிறது தான் இன்சேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதோட மீனிங் இதுதான். டு பி ஹோப்ஃபுல்னா ரொம்ப நம்பிக்கையா இருக்கிறது வராது. ஆப்ஷன் 3 மட்டும் தான் நமக்கு மேட்ச் ஆகுது. டு பிகம் இன்சேன், அதாவது பைத்தியக்காரத்தனமா நடந்துக்கிறது தான் இதோட ஆன்சர். 11th கொஸ்டின் ஆன்சர் டு பிகம் இன்சேன். அடுத்து பாருங்க 12th கொஸ்டின். Select the most appropriate synonym of a given word. இங்க வந்து synonym கேட்டிருக்காங்க, மீனிங்ஸ் கேட்டிருக்காங்க. பெனிஃபிட்டோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெனிஃபிட்னாலே என்னது? ஏதோ நமக்கு ஏதோ நன்மை அப்படின்னா பெனிஃபிட் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு ஏதாவது நல்லது, நமக்கு இதனால ஏதாச்சும் நல்லது நடக்குது அப்படின்னா நம்ம பெனிஃபிட், எனக்கு இதனால நல்லது அப்படின்னா பெனிஃபிட்னு சொல்லுவோம். சரியா? அப்ப நன்மைன்னு அர்த்தம். இப்போ ஆப்ஷன்ஸ் பாருங்க, ஜெனிசிஸ், அட்வான்டேஜ், ராப்சர், இன்ஜுரி. இன்ஜுரி எல்லாம் நமக்கு தெரியும்ல, இன்ஜுரி ஆயிட்டா காயம் ஆயிடுச்சு, காயப்பட்டுட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அடிபட்டுனா இன்ஜுரின்னு சொல்லுவோம். அப்போ பெனிஃபிட்டுக்கும் இன்ஜுரியும் அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. பெனிஃபிட்னா நமக்கு நல்லது நடந்திருக்கு, இன்ஜுரிங்கிறது நமக்கு ஒரு கெட்டது நடந்திருக்கு, காயம் ஏற்பட்டிருக்குன்னா அது வந்து வராது. அப்புறம் பாருங்க ராப்சர். ராப்சர்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கிறத நம்ம ராப்சர்னு சொல்லலாம். பெனிஃபிட்னாலும் நன்மைதான், ஆனா ராப்சர்ங்கிறது ஹாப்பியா இருக்கிறத சொல்றது, அது வந்து வராது. பாருங்க அட்வான்டேஜ். அட்வான்டேஜ்னா என்ன? அட்வான்டேஜ்னா நமக்கு நல்லது. அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? நன்மை, தீங்கு அப்படின்னு பார்ப்போம். அட்வான்டேஜ் அப்படிங்கறது நல்லதை சொல்றது. பெனிஃபிட்னாலும் நமக்கு நல்லதுதான், அட்வான்டேஜும் நமக்கு ஒரு நன்மையை சொல்றதுதான். அப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2. இது ஜெனிசிஸ். என்ன ஜெனிசிஸ்னா? ஒரு ஸ்டார்டிங் பீரியட்ல இருக்கிற ஜெனிசிஸ், தொடக்கத்துல இருக்கும் இல்லையா, அதை ஜெனிசிஸ்ன்னு சொல்லுவோம். அது சம்பந்தம் இல்லை. அட்வான்டேஜ் தான் கரெக்டா மேட்ச் ஆகுது. பெனிஃபிட்டோட சினானிம் கேட்டீங்கன்னா அட்வான்டேஜ். அடுத்து பார்க்கலாமா 13th கொஸ்டின். 13 பாருங்க, செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்டனம் ஆஃப் அ கிவன் வேர்ட். ஆன்டனம் கேட்டிருக்காங்க, டாமினேட்டோட ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க.
டாமினேட்னா என்ன? ஒருத்தங்களை டாமினேட் பண்றோம் அப்படின்னா ஆதிக்கம் செலுத்துறாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? எல்லாருக்கும் நான் தான் டான் அப்படின்ற மாதிரி இருக்கிறது தான் டாமினேட். ஒருத்தங்க எல்லாருக்குமே நான் தான் பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது டாமினேட். எல்லாருக்கும் தலைவன் மாதிரி நடந்துக்கிறது தான் டாமினேட். இப்ப பாருங்க, சரண்டர், ரூல்ஸ், ஆர்டர், கமாண்ட். இதுல சரண்டர் ஆகுறது அப்படின்னா இன்னொருத்தங்கள்ட்ட போய் சரண் அடைகிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த வார்த்தைக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. டாமினேட்னா ஒருத்தங்களை ரூல் பண்ற மாதிரி, சரண்டர்னா அவங்க கீழே போய் சரணடைகிறது அப்படின்னு அர்த்தம். சரண்டர் ஆயிட்டாங்க அப்படின்னா டாமினேட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. கரெக்டா? அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1 இருக்க வாய்ப்பு இருக்கு. இதுக்கு மத்த ஆப்ஷன்ஸ் பாத்துடலாமா? செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, ரூல்ஸ். ரூல்ஸ் போடுறதுனாலும் டாமினேட் பண்றதுனாலும் ஒண்ணுதான். ஒருத்தங்க வந்து நம்மள ரூல்ஸ் போடுறாங்க, ஆதிக்கம் பண்றாங்க அப்படின்னா ஒரே மீனிங். இது வந்து நமக்கு ஆண்டனம் கேட்டிருக்காங்க, அப்ப ரூல்ஸ் வராது. அப்புறம் ஆர்டர் போடுறதுனாலும் உத்தரவு போடுறாங்கன்னு அர்த்தம், அதுவும் வராது. கரெக்டா? நமக்கு ஆண்டனம் கேட்டிருக்காங்க, அதாவது எதிர்ச்சொல் வேணும். இப்போ டாமினேட்டோட ஆப்போசிட் வந்து சரண்டர் மட்டும் தான் வருது. அப்புறம் கமாண்ட்னாலும் கட்டளை போடுறாங்கன்னு அர்த்தம். ஒருத்தங்க நமக்கு ஏதோ செய்ய சொல்லி உத்தரவு போடுறது, கட்டளை போடுறதெல்லாம் அவங்க நம்மள டாமினேட் பண்றாங்கன்னு அர்த்தம். அப்ப இது எல்லாமே ஒரே மீனிங் வருது. சினோனிம்ஸ் கேட்டிருந்தா இதெல்லாம் வந்திருக்கும். ஆனா எனக்கு ஆண்டனிம்ஸ் கேட்டிருக்காங்க, அப்ப சரண்டர் தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? 14th கொஸ்டின். 14 பாருங்க, செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆண்டனம் ஆஃப் அண்டர்லைன் வேர்ட் டு ஃபில் இன் த பிளாங்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல அண்டர்லைன் பண்ணது இந்த அம்யூஸ். இந்த அம்யூஸ்டோட ஆண்டனம் என்ன, ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அம்யூஸ் அப்படின்னாலே என்ன? நம்ம வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அம்யூஸ்மெண்ட் பார்க் அப்படின்னு, அம்யூஸ்ட் அப்படின்னாலே வந்து என்னன்னா ரொம்ப வேடிக்கையா இருக்கு, ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக சொல்றதுதான் இந்த அம்யூஸ்ங்கிற வேர்டே வந்து ரொம்ப வேடிக்கையா, ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டுக்காக சொல்றது. அந்த நாள் நல்லா ஜாலியா போச்சு, நல்லா என்டர்டைனிங்கா போச்சுன்னா அம்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது பாருங்க, சில்ட்ரன்ஸ் வேர் அம்யூஸ் பை த பப்பட் ஷோ. இந்த ஷோவை பார்த்து அவங்க நல்ல என்டர்டைன்மெண்ட் ஆயிருக்காங்க, இந்த குழந்தைங்க எல்லாம் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணாங்க அப்படிங்கறதான் அம்யூஸ். ஓகேவா? இது வந்து நமக்கு அம்யூஸ்ட் தெரியாட்டி கூட இதை வச்சே நம்ம கெஸ் பண்ணிடலாம் ஓரளவு. ரைட்டா? இப்போ போர்டு, கிராட்டிஃபைட், சார்ம்ட், என்கரேஜ். என்கரேஜ்னா ஒருத்தங்களை என்கரேஜ் பண்றதுனா ஊக்குவிக்கிறது. நமக்கு இங்க ஆண்டனம் கேட்டிருக்காங்க, அதாவது எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. அம்யூஸ்டுக்கு நல்ல என்டர்டைனிங்கா இருக்குன்னு பார்த்தோம். அப்போ அதோட ஆப்போசிட் கண்டிப்பா போர் அடிக்கிறது. போர்டுனா என்னது? ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அம்யூஸ்டுனா ரொம்ப என்டர்டைனிங்கா ஜாலியா இருந்துச்சு. இது வந்து அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட்லயே நமக்கு ஆன்சர் வந்து. அம்யூஸ்டோட ஆப்போசிட் கேட்டா போர்டு. மத்ததெல்லாம் பாருங்க, கிராட்டிஃபைட், சார்ம்ட், என்கரேஜ். என்கரேஜ் நமக்கு தெரியும், என்கரேஜ் பண்றாங்கன்னா ஊக்குவிக்கிறாங்க. சார்ம்னா ரொம்ப அழகா இருக்கிறத நம்ம சார்ம்னு சொல்லலாம். கிராட்டிஃபைட்னா நம்ம ரொம்ப திருப்தியா ஃபீல் பண்ணோம்னா கிராட்டிஃபைட் அப்படின்னு சொல்லலாம். நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னா கிராட்டிஃபைட். ஓகேவா? இது எதுவுமே வராது. இங்க வந்து எதிர்ச்சொல் கேட்டனால போர்டு தான் நம்மளோட ஆன்சர். அடுத்து பார்க்கலாமா? 15th கொஸ்டின். 15 பாருங்க, செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் சினோனிம் டு சப்ஸ்டிட்யூட் த அண்டர்லைன் வேர்ட் இன் a given sentence. இங்க ஒரு சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க, அண்டர்லைன் பண்ணது perturb இந்த வார்த்தை தான். ஓகேவா? இதோட சினோனிம் என்ன, இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? perturb அப்படின்னா என்னது? ரொம்ப அப்செட்டா இருக்கிறது தான் நம்ம perturb அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மாதிரி வாழ்க்கையே வெறுத்து போய் ரொம்ப கஷ்டத்துல இருப்பாங்க இல்லையா? ரொம்ப அப்செட்டா அப்படி இருக்கிறவங்கள நம்ம perturb அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ பாருங்க, ஆப்ஷன் பாருங்க, அப்ரிஷியேட் பண்றாங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம் இல்லையா? என்கரேஜ்னு பார்த்தோம் இல்லையா? என்கரேஜ், அப்ரிஷியேட்லாம் ஒரே மீனிங் தான், ஒருத்தங்களை வந்து பாராட்டுறது. அப்புறம் பாருங்க, கம்போஸ்ட்னா கம்போஸ் பண்றாங்கன்னு சொல்லுவோம். மியூசிக் கம்போஸ் பண்றாங்க, அந்த கம்போஸ்ட் இருக்கு. இன்னொரு கம்போஸ்ட்னா ரொம்ப காமா இருக்கிறது, ரொம்ப அமைதியா இருக்கிறதுக்கும் நம்ம கம்போஸ்ட்னு சொல்லுவோம். அப்புறம் அப்ரிஹெண்டட்னா வந்து ஒருத்தங்களை கைது பண்றது, இல்ல கைப்பற்றுறது, ஏதாவது நாட்டை கைப்பற்றுறது, இதுக்கெல்லாம் நம்ம அப்ரிஹெண்டட், கேப்சர் அதெல்லாம் சொல்லலாம். ஓகேவா? அப்புறம் டிஸ்டர்ப், ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு. டிஸ்டர்புக்கு வந்து தொந்தரவு அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கும். நான் யாரை தொந்தரவு பண்ணாத அப்படின்னு இருக்கும். என் மைண்ட் ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு அப்படியும் சொல்லுவாங்க. அது என்னன்னா ரொம்ப நான் கலங்கி போயிருக்கேன், என் மனசே ஒரு மாதிரி இருக்கு அப்படி சொல்லுவோம் இல்லையா? அது வந்து அந்த டிஸ்டர்ப். ரெண்டு டிஸ்டர்ப் இருக்கு. டிஸ்டர்ப் பண்ணாதனா தொந்தரவு பண்ணாத, மற்றபடி மைண்ட் டிஸ்டர்பா இருக்கு அப்படின்னா மனசு ஒரு மாதிரி கஷ்டத்துல இருக்கு, கலக்கத்துல இருக்குன்னு அர்த்தம். ரைட்டா? perturbும் அதே தான் பார்த்தோம். perturbனாலும் அதே தான் பார்த்தோம். ரொம்ப அப்செட்டா இருக்கிறது, மனசு வந்து ரொம்ப டிஸ்டர்பா இருக்கிறது தான் perturb. இது ரெண்டுலயுமே TURBDன்னு இருக்கு இல்லையா? அதை வச்சு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. perturb, disturb இது எல்லாமே ஒரே மீனிங் தான். ஓகே, நமக்கும் சினோனிம் தான் கேட்டிருக்காங்க. அப்ப 15th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 4. அடுத்து பார்க்கலாமா? 16th கொஸ்டின். 16 பாருங்க, செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் சினோனிம் டு சப்ஸ்டிட்யூட் த அண்டர்லைன் வேர்ட் இன் a given sentence. இதுல அண்டர்லைன் பண்ணது ஃபயர்வால். ஓகேவா? ஃபயர்வால் இதோட சினோனிம் என்னன்னு கேட்டிருக்காங்க, மீனிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபயர்வால் வந்து நம்ம கம்ப்யூட்டர்ல பார்த்திருப்போம். ஃபயர்வால்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? அது வந்து நெட்வொர்க் ப்ரொடெக்ஷனுக்காக யூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த நெட்வொர்க் எல்லாம் பாதுகாக்கிறதுக்காக யூஸ் பண்றதுதான் ஃபயர்வால். இல்லைன்னா நமக்கு இது மீனிங் தெரியலனா கூட
இந்த சென்டென்ஸை வாசிச்சு பார்க்கலாம். திஸ் பாடி கார்டு வாஸ் லைக் அ ஃபயர் வால் ஃபார் அ லீடர். அந்த லீடருக்கு இந்த பாடி கார்டு வந்து என்னவா இருப்பாங்க? கண்டிப்பா பாதுகாக்கிறவங்களா தான் இருப்பாங்க. ஃபயர் வாலோட அர்த்தம் தெரியலனா கூட மத்தத பாருங்க, பாடி கார்டு லீடர்னு கொடுத்திருக்காங்க. பாடி கார்டு என்னவா இருப்பாங்க? லீடருக்கு ஒரு பாதுகாக்கிறவங்களா இருப்பாங்க இல்லையா? அப்ப ஃபயர் வால்னாலே ஒருத்தங்களை ப்ரொடெக்ட் பண்றது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ப்ரொடெக்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா? இப்போ பாருங்க சினானிம் பாருங்க. ஃபோரன்னர், பெர்ஃபெக்ஷனிஸ்ட், வான்கார்ட், பல்வார்க். இல்ல ஃபோரன்னர்னா என்ன? ஃபோரன்னர்னா நமக்கு முன்னோடியா இருப்பாங்க இல்லையா? அவங்களும் நம்ம ஃபோரன்னர்னு சொல்லலாம். அதுக்கும் இந்த ஃபயர் வால்க்கும் சம்பந்தம் இல்லை. அடுத்த பாருங்க பெர்ஃபெக்ஷனிஸ்ட். பெர்ஃபெக்ஷனிஸ்ட்னா பெர்ஃபெக்ட்னு அங்கே இருக்கு. ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கிறவங்க நம்ம பெர்ஃபெக்ஷனிஸ்ட். எல்லாத்துலயுமே ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கிறவங்கள பெர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த வான்கார்ட். வான்கார்ட்னா என்னது? வான்கார்ட்னா முன்னணியில இருப்பாங்க இல்லையா? அது வந்து வான்கார்ட். இப்போ சினிமால எடுத்துக்கிட்டா முன்னணி நடிகர், முன்னணி நடிகைன்னுலாம் சொல்லுவோம் இல்லையா? அதாவது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒருத்தங்களை சொல்லும் போது இந்த சொல்லலாம் வான்கார்ட் அப்படி. அப்புறம் பல்வார்க். பல்வார்க் அப்படின்னா அரண். இது வந்து ப்ரொடெக்ட் பண்றது. இது வால் மாதிரி. பல்வார்க்னாலும் வால்னாலும் ஒண்ணுதான். ஏதோ ஒண்ணு ப்ரொடெக்ஷனுக்காக வச்சிருப்போம் இல்லையா? அதுதான் பல்வார்க். இதை நீங்க பல்வார்க், ஃபயர் வால், இதுதான் இதோட மீனிங். ஓகேவா? ஆன்சர் ஃபயர் வாலோட சினானிம் கேட்டிருக்காங்க. பல்வார்க் தான் ஆன்சர். மற்ற எதுவுமே சம்மந்தம் இல்லாம இருக்கு. அடுத்த பார்க்கலாமா? 17th கொஸ்டின். 17 பாருங்க. செலக்ட் த இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட். தப்பான ஸ்பெல்லிங் எதுக்கு இருக்குன்னு கேக்குறாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு எது தப்புன்னு கேட்டிருக்காங்க. கான்ட்ராடிக்ட், அரகன், ஆஸ்பீஷியஸ், ஜியோமெட்ரி. ஃபர்ஸ்ட் கான்ட்ராடிக்ட். கான்ட்ராடிக்டோட ஸ்பெல்லிங் கரெக்டா தான் இருக்கு. கான்ட்ராடிக்ட்னா என்ன? முரண்பட்டு இருக்கிறது, அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறது தான் நம்ம கான்ட்ராடிக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதோட ஸ்பெல்லிங் கரெக்ட் தான். அப்புறம் பாருங்க அரகண்ட். ரொம்ப அரகண்டா நடந்துக்கிறாங்கன்னா ரொம்ப திமிர் பிடிச்சவங்கள அரகண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப திமிரா நடந்துக்கிறது. இதோட ஸ்பெல்லிங்கும் கரெக்ட் தான். அரகண்ட், அவ்வளவுதான். அடுத்த பாருங்க ஆஸ்பீஷியஸ். ஆஸ்பீஷியஸ்னா ரொம்ப மங்களகரமா இருக்கிறது. இது வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோலயே பார்த்திருப்போம். சினோனிம்ல எல்லாம் அடிக்கடி கேட்டிருக்காங்க. சரியா? இது வந்து ஆஸ்பீஷியஸ். இதோட ஸ்பெல்லிங் தான் தப்பா இருக்கு. இதோட கரெக்டான ஸ்பெல்லிங் என்னன்னா AUSPICIOUS வரும். இதுல இருந்து O மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. O மட்டும் போடல. இதுதான் தப்பான ஸ்பெல்லிங். நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் 3. ஜியோமெட்ரி ஸ்பெல்லிங் கரெக்டா தான் இருக்கு. ஆஸ்பீஷியஸோட ஸ்பெல்லிங் தான் தப்பு. இதுல வந்து O மட்டும் வந்திருக்கு. 17th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 3. அடுத்து பார்க்கலாமா? 18 பாருங்க. Part of a given sentence have been given as option. One of them contains a spelling error. Select the options that rectifies the error. அதாவது இங்க ஒரு சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல இந்த சென்டென்ஸ்ல ஏதோ ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் தப்பான ஸ்பெல்லிங்ல இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க. forehead, distinctive, penguin, stressed, cresta. இதுல forehead எங்க இருக்கு? இங்க இருக்கு. அப்புறம் distinctive, penguin, crest. ஓகேவா? இந்த 4 எண்ணம் தான். இந்த 4 எண்ணத்துல தப்பான ஸ்பெல்லிங் இருக்கிறத மட்டும் நம்ம கரெக்ட் பண்ணோம். இதுல பென்குயின் பாருங்க கரெக்டான ஸ்பெல்லிங் தான். இதை வந்து நம்ம கரெக்ட் பண்ண தேவையில்ல. ஸ்பெல்லிங் கரெக்ட் தான். பென்குயின் கரெக்டா இருக்கு. அப்புறம் டிஸ்டிங்டிவ். இந்த ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு. இதுல வந்து TEN இருக்கா? அப்படி வராது. TIN வரும். DISTIN வரும். CTI. இதுதான் கரெக்டான ஸ்பெல்லிங். அப்புறம் ஃபோர்ஹெட் கரெக்டா தான் இருக்கு. கிரெஸ்டும் கரெக்டா தான் இருக்கு. தப்பா இருக்கிறது டிஸ்டிங்டிவ் மட்டும்தான். அப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2. ஓகேவா? மத்த ஆப்ஷன்ஸ்ல பாருங்க ஃபோர்ஹெட் கொடுத்திருக்காங்க. இங்க இருக்கிறது தான் கரெக்ட். சென்டென்ஸ்ல இருக்கிறது தான் கரெக்ட். ஆப்ஷன்ல இருக்கிறது தப்பு. பென்குயினும் சென்டென்ஸ்ல இருக்கிறது தான் கரெக்ட். ஆப்ஷன் தப்பு. இதுலயும் இந்த ஹட்ஸ் வராது. தப்பா இருக்கு. அப்ப இது மட்டும் தான் கரெக்டான ஸ்பெல்லிங்ல இருக்கு. ஓகேவா? சென்டென்ஸ்ல தப்பா இருக்கு. ஆனா கரெக்டான ஸ்பெல்லிங் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 2 மட்டும் தான் கரெக்டான ஸ்பெல்லிங். இல்லைன்னா நம்ம ஆப்ஷன்ஸ் கூட இந்த சென்டென்ஸ் கூட பார்க்க தேவையில்ல. ஸ்ட்ரைட்டா ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டு கரெக்டான ஸ்பெல்லிங் எதுன்னு மார்க் பண்ணிடலாம். இதெல்லாம் தப்பான ஸ்பெல்லிங், இது மட்டும் தான் கரெக்டான ஸ்பெல்லிங். அப்படி கூட பண்ணிடலாம். ஓகேவா? 18th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 2. அடுத்து பார்க்கலாமா? 19th கொஸ்டின். 19 பாருங்க. செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் மீனிங் ஆஃப் அன் கிவன் இடியம். இந்த இடியமோட மீனிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. பைட் ஆஃப் மோர் தேன் யூ கேன் சிவ். பைட் ஆஃப் மோர் தேன் ஒன் தட் யூ கேன் சிவ் அப்படின்னா என்ன? பைட் ஆஃப் மோர் தேன் ஒன் கேன் சிவ்னா வந்து என்னது? சாப்பிடறதுக்கு சொல்லுவோம் இல்லையா? சிவ் பண்றது. பைட் ஆஃப் மோர் தேன் ஒன் சிவ். இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நம்ம தகுதிக்கு மீறி நம்ம பண்றது ஒரு விஷயத்த. நமக்கு இவ்வளவுதான் நம்மளால பண்ண முடியும், நமக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும் இல்லையா? அதையும் தாண்டி நம்ம ஒரு விஷயம் பண்றோம் இல்லையா? அதை தான் பைட் ஆஃப் மோர் தேன் ஒன் கேன் சிவ். ஓகேவா? இவ்வளவுதான் நம்மளால பண்ண முடியும், அதையும் தாண்டி பண்றது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4 தான். டேக் ஆன் அ டாஸ்க் தட் யூ கேனாட் ஃபினிஷ். நம்மளால ஃபினிஷ் பண்ணவே முடியாது, அந்த மாதிரி ஒரு டாஸ்க் கூட எடுத்து நம்ம பண்றோம். முடியாததை கூட முடிக்க ட்ரை பண்றது தான் வந்து டேக் ஆன் அ டாஸ்க் தட் யூ கேனாட் ஃபினிஷ். இந்த இடியமோட அர்த்தம். அடுத்து பார்க்கலாமா? 20th கொஸ்டின். 20 பாருங்க. செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்டனம் ஆஃப் அ கிவன் வேர்ட். ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸாஸ்டோட ஆப்போசிட் என்ன? ஃபர்ஸ்ட் எக்ஸாஸ்ட் தான் என்ன? எக்ஸாஸ்ட்னாலே ரொம்ப டயர்டா இருக்கிறது தான் எக்ஸாஸ்ட். ரொம்ப டயர்ட்.
மீனிங் கேட்டாங்கன்னா டயர்டுன்னு போட்டுடலாம். ஆப்ஷன்ஸ் பாருங்க. பர்ன். பர்ன்னா என்ன? பர்ன் ஆயிட்டு அப்படின்னா எரிஞ்சிட்டுன்னு அர்த்தம். ரைட்டா? இது வந்து சம்மந்தம் இல்லை. எம்டி. எம்டினா காலியா இருக்குன்னு அர்த்தம். எம்டியா இருக்கு, காலியா இருக்குன்னு அர்த்தம். கலெக்ட் பண்றதுன்னா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுங்க, பேப்பரை கலெக்ட் பண்ணுங்க அப்படின்னா எல்லாத்தையும் திரட்டுங்கன்னு அர்த்தம். அதுவும் சம்மந்தம் இல்லை. ரெஃப்ரெஷ். ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம எங்கேயா வெளில போயிட்டு வந்தோம்னா ரொம்ப டயர்டா இருக்கோம்னா ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்தோம்னா நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவோம். அந்த டயர்ட்னஸ் எல்லாம் மாறிடும். இப்ப ரெஃப்ரெஷ்னா புத்துணர்ச்சியா இருக்கிறது, நம்மள வந்து புதுப்பிக்கிறது தான் ரெஃப்ரெஷ். அப்போ டயர்டோட அப்படியே ஆப்போசிட் தான் ரெஃப்ரெஷ். அப்போ எக்ஸாஸ்டுக்கும் அதே தான். எக்ஸாஸ்டோட ஆப்போசிட் தான் இந்த ரெஃப்ரெஷ். எக்ஸாஸ்டோட சினானிம் கேட்டா டயர்டு, ஆப்போசிட் கேட்டா ரெஃப்ரெஷ். ஓகே. 20 ஆன்சர் ஆப்ஷன் 4. இப்போ டோட்டலா 20 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். இனி ஒரு கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணுங்க. இந்த 21st நீங்க சால்வ் பண்ணி இதோட ஆன்சரை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. தெரியலனாலும் பரவாயில்ல, இதோட ஆன்சர் நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா? எக்ஸ்ட்ரீம், எசென்ட்ரிசிட்டி, எலக்ட்ரிசிட்டி, எக்ஸைட், இங்க 4 வார்த்தை கொடுத்துட்டு மிஸ்பெல்ட் வேர்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது தப்பான ஸ்பெல்லிங் இந்த 4 இடத்துல எதுக்கு வந்து தப்பான ஸ்பெல்லிங் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து நீங்க கண்டுபிடிச்சு இதோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல, கரெக்ட் ஸ்பெல்லிங் என்ன அப்படின்னும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.